அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 7 எபிசோட் 9 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த தண்டர் எம்பரருடைய கதையை நம்ம ஹீரோ முடிச்சு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அந்த செலஸ்டியல் கோவப்பட்டு நம்ம ஹீரோவை அடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ மிஸ்டர் ஜோஷியன் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பிரிட் பேர்ல் இருக்குல்ல அது கூட மர்ஜ் ஆகுறாரு. மர்ஜ் ஆன அடுத்த செகண்டே எல்லாரும் வாங்க, சின்னியும் செத்து போயிட்டான்ல, அந்த சிட்டியை போய் மொத்தமாக தரமட்டமாக அழிப்போம் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அங்கே இருக்கிறதுல டேஞ்சர் யாரா அப்படின்னா ஜாங்லான் மட்டும்தான். ஸோ ஈஸியாகவே சீலை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறான். இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அந்த செலஸ்டியல் இருக்கான்ல அவன் கேட்குறான், ஓ வேற யாருக்காச்சும் இங்கேருந்து போகணுமா அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்கறதுலே பயந்து போய் எவனும் போகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கானுங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த பிளட் சீ குயினையும் அசுரா கார்டையும் ரிலீஸ் பண்ணிடுறான். நீங்கள் 2 பேர் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த செலஸ்டியலுக்கு மேலே இருந்து அழைப்பு வந்துருச்சுங்க, நீ ஏற்கனவே ஜாங்ஃபாங்க்கு ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணிட்ட, இதுக்கு மேலே காட் கிங் பிரச்சனையில் தலையிடாத, வந்து சேரு அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை, இவன் போய் தான் ஆகணும். இவன் என்ன சொல்கிறான், நான் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீலை எடுத்துட முடியும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஜோஷனை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறான், உன் தாத்தா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரிவெஞ்சை முடிச்சுட்டு வந்து சேரு அப்படிங்கிறான். துவாமுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லைங்க. ஆனால் அவனோட ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ திரும்ப சிட்டிக்கு போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவன் கேட்குறான், நம்ம கண்டிப்பாக எதிரி கூட கை கோத்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ திரும்ப போ, இங்கே நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போது பிளட் சீ குயின் கேட்குறாங்க, ஆமாம்மா இப்போ மட்டும் நாங்கள் தேவையா, நாங்கள் 2 பேர் போயிட்டு ஜாங்லானை கொல்லணும், மீதியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுப்பீங்க, இதில் சின்னியும் வேற உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறா, செலஸ்டியல் கிட்டே அடி வாங்கியிருக்கான், அவனால் எப்படி உயிரோடு இருக்க முடியும், அவரையே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறா. அடையம்மா நான் மட்டுமா சந்தேகப்படுறேன், எல்லாருக்குமே அந்த கேள்வி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சீ குயின் சொல்கிறா. ஒரு வழியாக இவங்க எல்லாருமே கிளம்பி மிஸ்ட் சிட்டிக்கு வந்துட்டாங்க. போனோடனே ஜோஷியன் இங்கே இருக்க யாரையுமே உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக்கு ஒன்றுமே பண்ணலை, ஏன்னா அங்கே ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. 2வது முறை மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது ஷாவ் ஹே வெளில வந்து தடுக்கிறான். கூடவே அங்கிள் லான்லாம் வந்துட்டாங்க. ஸோ சண்டை நடக்க போகிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் நம்ம ஹுவாங்ஃபு இருக்கார்ல, அவருக்கு அங்கிள் லானை பார்த்தோன்னே சரியான கோவம். மனுஷன் அட்டாக் பண்ண கிளம்பி வரான், அங்கிள் லானும் போகிறாரு. இன்னொருத்தருக்கு யாருக்கு கோவம், நம்ம அசுரா காட் கிங், அவருமே சண்டை போட வர்றாரு அங்கிள் லான் கிட்ட. அதே சமயத்தில் ஈஃபங் ஒரு பக்கம், டெத் கார்டு ஒரு பக்கம் பிரித்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் ட்ரெஷரு டொமைன் எல்லாம் இருக்கே. இங்கே அங்கிள் லான் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அவர் டைம் ஸ்டாப் அப்படிங்கிறத பயன்படுத்துறாரு. அந்த சமயத்தில் அசுரா காட் கிங் உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாரு, டைம் ஸ்டாப்பா, இதில் எனக்கு தான்டா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு அவரோட டைம் ஸ்டாப்பை கேன்சல் பண்ணிட்டாருப்பா. மறுபடியும் இந்த வாங்ஃபு இருக்கான் பாருங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒருத்தர்கிட்ட இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவரும் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த பக்கம் ஈஃபங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை அந்த ஒரு ட்ரெஷருக்குள்ளே வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஈஃபங் கூட ஷாவே இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், மறைஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மனுஷன் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஷரை மாற்றிக்கிட்டே இருக்கான். இருந்தாலுமே எவ்வளோ நேரத்துக்கு உங்களை சமாளிக்க முடியும், ரொம்ப நேரத்துக்கு முடியாது. இன்னொரு பக்கத்தில் டெத் கார்டு, அவளுமே என்ன பண்ணுறா, ஒரு 3 பேரை அவளுடைய டொமைன்குள்ளே வச்சு சம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களுமே எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்பனன்ஸு என்னென்னமோ ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி இவளை பிடிச்சிட்டாங்கப்பா. பிடிச்சிட்டு இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து இவளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல மூச்சுன்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ஆளுடைய பிரதர் வர இருப்பாங்க. அவர் வந்து என்ன கேட்குறாரு, இங்கே பாரு நம்ம சிட்டியோடைய கடைசி காட் கிங் நீ தான், நீ எதுக்காக தேவையில்லாமல் வெளி உலகத்து பிரச்சனையில் தலையிடுற அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இந்த சீல்லாம் தேவை கிடையாது, எனக்கு செலஸ்டியல் பதவியும் தேவை கிடையாது, ஆனால் 8 எம்பரரில் நானும் ஒருத்தன், அப்படி இருக்கும்போது பிரச்சனை நடக்கும்போது நானும் கூட இருக்கணும்ல அப்படிங்கிறான். அவர் பார்க்குறாரு, என்னத்த எம்பரர், சரிப்பா வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மூச்சன் கூப்பிட்றான், நீங்கள் திரும்ப வாங்க அப்படின்னு. ஆனால் அவர் அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இதுக்கு மேலே இவங்க அட்டாக் பண்ணாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இந்த சைடு ஜாங்ஃபான் இருக்கான்ல, ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு சிட்டி கிட்ட போயிட்டாங்க. போனவங்க இப்போ 3 பேருமே சேர்ந்து மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இவனுங்க யாருமே தனியாக சண்டை போட மாட்டானுங்க, எல்லாம் ஒன்று கூடி தான் சண்டை போடுறாங்க. இவனுங்க பண்ண அட்டாக்ல மேலே இருக்க லேயர் உடஞ்சிதுங்க. ஆனால் உடஞ்ச லேயர் இவங்களை அட்டாக் பண்ணுமா, நல்ல வேலை அந்த ஷீல்டை போட்டு தடுத்துக்கிட்டான். ஜாங்ஃபான் மறுபடியும் ஃபார்மேஷனை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், சின்னியோட ஃபார்மேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட பேட்டர்னை கண்டுபிடிச்சாதான் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உத்து பார்த்தா லைஃப் எனர்ஜி அப்படிங்கிறத அவனால் பார்க்க முடியுது. ஸோ லைஃப் எனர்ஜி இருக்குன்னா யாரையோ ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ சின்னி இன்னும் சாகலையா, ஒன்றா சேர்ந்து உடைங்கடான்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் சிட்டிக்குள்ளே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கிள் ஃபூ என்ன பண்ணுறாரு, இந்த குட்டி பையனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காருங்க. இந்த பெரிய பையன் இருக்கான்ல, அவன் வந்து நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான். இப்போ இந்த குட்டி பையனுக்கு என்னன்னா, அண்ணன் கூட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான், என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு யோசனை. இப்போது தூரத்தில் யாரையோ காட்டுறாங்க, யாரான்னு பார்த்தா சின்னியும். நம்ம ஹீரோ இன்னும் சாகலைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு ஜாங்லி வரா. அவகிட்ட தான் லைஃப் எனர்ஜி இருக்குல்ல, அந்த லைஃப் எனர்ஜியை வச்சு இவனோட ஹீலிங் ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆக்குறா. நம்ம ஹீரோட பாடியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டே இருக்குங்க. இன்னும் ஹீலிங் ப்ராசஸ் முடியல.
இந்த பக்கம் நம்ம அங்கிள் நானை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம அசுரா காட்கிங்கும் சரி அந்த வாங் ஃபோவும் சரி. 2 பேருமே பயங்கரமாக அடிக்கிறானுங்க. அசுரா காட்கிங் சொல்கிறான், யோ மொத்த பவரும் பயன்படுத்தியா அப்படின்னோடனே, எத்தனை கத்திங்க, ஏகப்பட்ட கத்தியை வச்சு அடிக்கிறாங்க. இந்த மனுஷன் தடுக்கலாம் தான் பார்க்குறாரு. ஆனால் நம்ம பிளட் சீ குயின் உள்ளுக்குள்ளே வந்து கட்டி போட்டுறா. உன்னால் எவ்வளோ நேரத்துக்கு தாங்க முடியும் பார்த்துடலாம் அப்படிங்கிறா. மனுஷன் அதெல்லாம் உடச்சிட்டு வெளில வந்தா மறுபடியும் இந்த அசுரா காட்கிங் சண்டை போடுறான். இன்னொரு சைடில் நம்ம ஈஃபங் அவராலையும் ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியல. அந்த ட்ரெஷர்லேருந்து எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம ஆட்கள் 2 பேருமே வெறி பிடிச்ச மாதிரி துரத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆள் எப்படியாவது சிட்டி பார்டர்ஸை உடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க. நான் இழந்த எல்லாத்தையும் மீட்டெடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடிக்கிறான் பாருங்க. அந்த வால் அப்படியே உடஞ்சி போகுது. முதல்ல சிட்டியை அட்டாக் பண்ணுறதே இந்த ஆள் தான். அசுரா காட்கிங் என்ன பண்ணுறான், நம்ம அங்கிள் நான் நகர விடாமல் பண்ணிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாரு. அதே மாதிரி ஈஃபங்காலே நகர முடியலங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ எல்லா காட்கிங்ஸுமே அந்த ஒரு சிட்டி கிட்ட தான் வராங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி எந்திரிச்சிட்டான். அவனுக்கு நல்லாவே தெரியுது ஜாங்லி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. இப்போ மற்றவங்களும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிட்டான். போய் கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுறான்னு யோசிக்கிறான். இப்போ வந்தவங்க பார்க்குறாங்க, உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று நம்ம மங்கி, இன்னொன்று ஹீரோட பையன். இவங்க ஷீல்டை போட்டு தடுத்தா கூட ஜோஷன் இருக்கான்ல, ஷீல்டை உடச்சிட்டான். உடச்சிட்டு என்ன சொல்கிறான், இந்த டிவைன் ரெல்மே பார்க்கட்டும், சின்னியூவை ஃபாலோ பண்ணால் இதுதான் கெதின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அந்த அட்டாக்கு நம்ம மங்கி கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு. நம்ம ஹீரோ உடனே அவங்க எல்லாரையுமே வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டான். இவங்கெல்லாம் பொத்துன்னு வந்து விழுறானுங்க. எங்கடா இருக்கோம் நம்ம அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையுமே என்னுடைய புது யூனிவர்ஸ்க்கு வரவேற்கிறேன் அப்படிங்கிறான். எது நீயா, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ பின்னாடி ஒருத்தவங்க கதறாங்க, ஐயோ என்னால் பறக்க முடியலையா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்னடா ஸ்பேஸ் அண்ட் டைம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஆனால் ஜோஷன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் வந்து ட்ரிக்கு, யாரும் வந்து நம்பாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கிறான். எல்லாத்தாலையும் தொங்கி போச்சு. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ தண்டர் சிட்டி ஹோலி எம்பரருக்கு வேறு ஐடியா இருக்க போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனை மட்டும் தொக்கா பிரித்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான். இந்த இடம் பார்க்கறதுக்கு தண்டர் சிட்டி மாதிரியே இருக்குது. இதை பார்த்தோன்னே சாரு தண்டர் பவர்லாம் பயன்படுத்துகிறாரு. ஆனால் அவனால் பயன்படுத்த முடியல. ஏன்னா இது தண்டர் சிட்டி மாதிரி நம்ம ஹீரோ உருவாக்கணும் ஒரு இடம். ஜோஷனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் என்னால் சோர்ஸ் பவரை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், டேய் இது வந்து என்னோட யூனிவர்ஸரா, இங்கே எப்படிடா உன்னோட டிவைன் ரெல்மோட சோர்ஸ் பவர் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், டே பைத்தியம் மாதிரி பேசாத, சோர்ஸ் பவர் அப்படிங்கிறது ஹெவன்ஸ்லேருந்து வருது, எப்படி 2 ஹெவன் இருக்க முடியும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் அந்த இம்மார்டல் ரெல்மில் இருக்கும்போது நீ வந்து என்ன பண்ண, ஏகப்பட்ட இன்னசென்ட் பீப்புளை கொன்ன, என்ன காலுக்கு கீழே போட்டு மிதிச்ச. அப்போ நீ என்ன சொன்ன, ஹெவன்ஸை பற்றி என்னை விட உனக்கு தான் அதிகமாக தெரியும்னு சொன்னேன், ஆனால் இப்போ கேள்வி கேட்குறியா அப்படிங்கிறான். ஜோஷன் அப்படியே ஆடி போகிறாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல அவனுக்கு. நம்ம ஹீரோ இப்போ ஜோஷனை பார்த்து சொல்கிறான், நீ பண்ண தப்புக்கு உனக்கு இன்றைக்கி மரண தண்டனை அப்படின்னோடனே அவன் ஓடுறாங்க தெரிச்சு. ஏகப்பட்ட லைட்னிங்கை வச்சு நம்ம ஹீரோ அடிக்கிறான். அடிச்ச அடியில் அவனால் சுத்தமாக தாங்க முடியல. அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான், சொன்னா கேளு, என்னை மன்னிச்சிரு, சொன்னா கேளு அப்படிங்கிறான். இவன் கெஞ்சறதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏண்டா உங்கள் அப்பா மாதிரி நீ தைரியமாக இருந்திருந்தா கூட போனா போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன், ஆனால் நீ இப்படி கோழையாக இருக்கேடா, செத்து போடான்னு சொல்லிட்டு அடிச்ச அடியில் மொத்தமாக காலிங்க. அந்த பேர்லுமே இவன் கைக்கு வந்துருச்சு. இப்போ மற்றவங்களுக்கு அவன் ஒரு தண்டனை கொடுப்பான் பாருங்க. அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.